ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசியா கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்டிலேயே நல்லா சூப்பராக பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இது பண்ணுறதுக்கு நாம் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். கூடவே 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க. இப்போ இதில் 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செய்ததும் தேவைக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செய்ததும் இதை ஒரு ஒர்க் சர்ஃபேஸுக்கு மாற்றிடலாம். நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க, அப்போ தான் பரோட்டா இன்னும் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும். இதே மாதிரி நாம் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது எல்லா மாவையும் பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சாச்சு. இப்போது இதை ஒரு 1 மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயாச்சு. இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கையால் லைட்டாக விரித்து விடுங்க. இப்போது இதை எடுத்து கையால் வீசுங்க, அப்போ நல்லா விரிஞ்சு பெருசாக வரும். இப்போ நல்ல நைஸாக விரித்து விடுங்க, நல்ல கண்ணாடி மாதிரி விரித்து விடுங்க. ஓரங்கள் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்ல நைஸாக விரித்து விடுங்க. இப்போது இதை ஒரு சைட்லேருந்து எடுத்திங்கன்னா நல்ல ஈஸியாக வரும். இப்போ இதை அப்படியே சுற்றிட வேண்டியதுதான். இப்போது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் சுற்றி எடுத்துக்கலாம். இதை இப்போ நாம் கை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டு கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி பரோட்டா ஷேப்பில் விரித்து எடுத்துக்கோங்க. இப்போது பரோட்டாவை கல்லில் போட்டு லைட்டாக ஆயிலும் கீயும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க. இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. 2-3 பரோட்டா சேர்ந்தது இந்த மாதிரி கையால் தட்டி விடுங்க, அப்போ தான் பரோட்டா நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக லேயராக வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான பரோட்டா ரெடி. இதை நீங்களும் ட்ரை செய்து பார்த்துக்கிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மாசியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.